السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கபரு வணக்கத்தையும் சூஃபிசத்தையும் தரீகாவையும் நியாயப்படுத்துவதற்கு, அதை மார்க்க சாயம் பூசுவதற்காக என்னென்ன தவறான கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் எந்த அளவுக்கு பலகீனமானது, எந்த அளவுக்கு மார்க்கத்திற்கு முரணானது என்பதை பற்றிய விளக்கத்தை அவரது ஒவ்வொரு பேச்சுக்களாக நாம் போட்டு அதற்கான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்குத்தான். மார்க்கம் என்ற பெயரிலே ஆலிம்கள் சொல்வதை எல்லாம் அது மார்க்கம் என்று நம்பினால் நாமும் வழிகட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை, மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிற சூழ்நிலை, ஷிருக்கில் விழுந்து விடுகிற சூழ்நிலை, பிதஅத்துகளை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். எனவே சொல்லப்படுகிற செய்தி சரியான செய்திதானா, மார்க்கத்திற்கு உட்பட்ட செய்திதானா நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது? ஏதோ ஒரு ஆதாரத்தை சொல்லிவிட்டு அவர்கள் செய்யக்கூடிய தவறான கருத்துக்கு அதை பயன்படுத்துகிறார்களா இல்லையா, இது எல்லாம் நாம் உணர்ந்துதான் ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கிடையே ஏற்படுவதற்குத்தான் இதை நாம் தொடராக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றும் நாம் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பதிலளிக்கிறார். ஒரு பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க, கபூர்ல இருக்கக்கூடிய அவுலியாக்கிற இடத்துல போய் குழந்தை எங்களுக்கு இல்லை, ரொம்ப நாளா எங்களுக்கு குழந்தை தாங்க அப்படின்னு கேட்கலாமா? ஒரு சிலர் கேட்கக்கூடாதுங்கிறாங்க, கேட்கலாமா அப்படின்னு என்ன செய்யறாருன்னா ஒரு பெண்மணி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவர் என்ன செய்யறாருன்னா பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, முதல்ல சஹாபாக்கள் கபரை போய் ஜியாரத் பண்ணியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டதற்கு பின்பாக தனியாக இருந்த கபரை போய் ஜியாரத் பண்ணியிருக்கிறாங்க. அபூ சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கப்பட்டதற்கு பின்பாகவும் போய் ஜியாரத் பண்ணியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாக என்னை நல்ல முறையில் போர்த்து கொண்டு போய் ஜியாரத்தை நான் பண்ணியிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால பொது கபர்ஸ்தான் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட கபராக இருக்கக்கூடியதையும் ஜியாரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு, நீங்கள் தர்கான்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி தர்கான்னு கேட்குது, தர்காக்களுக்கு போய் கேட்கலாமான்னு. நீங்கள் தர்கான்னு சொல்றீங்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா எதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ரவுதா ஷரீஃப் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தர்கான்னு வேற என்ன செய்யறாரு சொல்லிக்கிறார். ஜாரத்துக்கு போனாங்க, அவங்களே சொல்லி காட்டுறாங்க. அதை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜாரத்துக்கு போவேன், நான் சாதாரண நிலையில போவேன். அது பிறகு என்னுடைய தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு, அப்போ நான் சாதாரணமாக தான் போவேன். ஃபலம்மா துஃபின உமர், அதுக்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு ஃபவல்லாஹி அல்லாஹ் மீ சத்தியமாக சொல்றேன், மா தகல்துஹு இல்லா வஅன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, எனது ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் நான் ஜியாரத்துக்கு போவேன். காரணம் என்ன? ஹையா அமின் உமர், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்கா ஜியாரத்துக்கு தானே போயிருக்கிறாங்க. தர்கா ஜியாரத்துனா என்ன? பொது கபரிஸ்தான் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நபியனுடைய கபரோ ஒரு வலியுல்லாவுடைய கபரோ இருக்கும், அதான தர்கா. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போல் அவங்க பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்கல்ல, அதுதான் தர்கா. உலகத்திலேயே பெரிய தர்கா எதுன்னு கேட்டால் அதை தான் சொல்ல முடியும், ரவுலா ஷரீஃப்னு சொல்ல முடியும். சரி, சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யணும், நேர்வழி காட்ட வேண்டும். அப்ப மக்களிடத்துல நபியினுடைய அடக்கஸ்தலத்தையும் இன்னைக்கு நீங்க ஏர்வாடிலையும் நாகூர்லையும் இன்ன பிற இடங்கள்லையும் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருக்குதா?
நாகூர்ல வச்சிருக்க கபரை எப்படி வச்சிருக்கிறீங்க? அதுக்கு நல்ல வெள்ளி தகடுகளால் அலங்கரித்து அதுக்கு மேலே சந்தனத்தை பூசி போர்வையை போர்த்தி பத்தி போர்த்தி ஜவ்வாது போர்த்தி மாலை போட்டு சாம்பிராணி புகையெல்லாம் அதுக்கு போட்டு அதுக்கு உட்காந்து என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்தில் என்னது அப்படின்னு சொன்னா விளக்குகளை வைத்து குத்து விளக்குகளை வைத்து திரி போட்டு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு இப்படி இல்லாமல் நபியுடைய கபர் இருக்கு. இப்போ மக்களிடத்துல என்ன சிந்தனையை கொண்டு வர்றாருன்னா, உலகத்திலேயே பெரிய தர்கான நீங்க பாக்குறீங்க, நாகூர்ல இருக்க தர்கா மாதிரி தான் நபியுடைய தர்கா இருக்குது, நபிசல்லாஹ் நடக்கப்பட்டிருக்கக்கூடியது இருக்குது. அப்ப அதனால அந்த தர்காங்கிறது கூடும் அப்படின்னு சொல்றதுக்காக அதை கொண்டு வர்றார். உலகத்திலே பெரிய தர்கான் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நீங்க வச்சிருக்கிற அஜ்மீர்ல வச்சிருக்கிற, நாகூர்ல வச்சிருக்கிற, ஏர்வாடியில வச்சிருக்கிற, அல்லது ஆத்தாங்கரையில வச்சிருக்கிற, அல்ல பொட்லப்புதூர்ல வச்சிருக்கிற இந்த தர்காக்கள் மாதிரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலம் இருக்கிறது? அதை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு சொல்கிறீர்கள்? அப்படின்னா மக்களிடத்துல அந்த சிந்தனை வந்துடணுமா, தர்காங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை, நம்ம தப்பு செய்யலை, நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு என்ன செய்யணும், அந்த சிந்தனை வந்துடணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னா அதை குறிப்பிடுகிறார். சரி, இதையும் தாண்டி அப்ப அது விலகி கொள்ள வேண்டும். அவர் ஒப்பிடுவதே மிகப்பெரிய தவறு என்பதை நாம் என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அப்படி போய் அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னா ஒரு 2 ஹதீஸை என்ன செய்யறாரு சொல்லி காமிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை போய் ஜியாரத்து பண்றது, தனிப்பட்ட முறையில் அடக்கம் செய்யப்பட்டவங்களுடைய ஜியாரத்து பண்றது கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத்து பண்றதுக்காக வேண்டியே போறது என்ன செய்யறது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 ஆதாரத்தை 2 ஹதீஸை என்ன செய்யறாரு எடுத்து வைக்கிறார். அவர் என்ன ஹதீஸ் எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க அவர் வாயினாலேயே கேளுங்க. அதுக்கடுத்து அதனுடைய விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். இந்த இப்ப தர்காக்கு போறாங்கல்ல, தர்காக்கு போய் குழந்தைக்காண்டி துவா செய்ய சொல்றாங்க, அது இணை வைக்கிறதுன்னு சொல்றாங்க, இல்ல எது போய் செய்யலாம்னு சொல்றாங்க, அது போகலாமா போகக்கூடாது, அப்படி போனா எப்படி துவா செய்யறது உங்ககிட்ட போய்? இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை தருவார்கள். அதற்கு அவர்கள் தர்காக்களுக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் சில பேர் குழந்தைகளுக்காக வேண்டி முறையிடுறாங்களே, இது சில பேர் கூடுங்கிறாங்க, இன்னும் சில பேர் கூடாதுங்கிறாங்க. இந்த 2ல் எது சரி? சரி, ஜியாரத்து செய்ய போனால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஜியாரத்து போகலாமா அப்படின்னு சொன்னால் போகலாம், ஆண்களும் போகலாம், பெண்களும் போகலாம், இறை நேசர்களுடைய ஜியாரத்திற்காக. இங்கே தர்கா ஜியாரத்துன்னு நீங்கள் கேட்டது இறை நேசர்களுடைய ஜியாரத்து தான், நபிமார்களுடைய ஜியாரத்து, அதே போல் வலிமார்களுடைய ஜியாரத்து, இதற்கு நம்ம போகலாம். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கபரை யாராவது ஜியாரத்து செய்ய வந்தால் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு கடமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, என்னுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய கபரை ஒருவர் ஜியாரத்து செய்ய வந்தால் நான் இந்த உலகத்திலே இருக்கின்ற போது என்னை ஒருவர் சந்தித்தால் எப்படியோ அது போன்றுதான் என்றும் சொல்லி தந்தாங்க. இந்த 2 ஹதீஸ்களும் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரகுத்னியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபிமார்களுடைய கபருக்கு நம்ம ஜியாரத்து செய்வதற்காக போகணுங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் புரிந்து கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ அவர் 2 ஹதீஸை இதில் எடுத்து வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கபரை ஜியாரத்து பண்ண வாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி, அப்படி வந்தா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ் எடுத்து வைக்கிறார். முதல் ஹதீஸ் எதில் இடம்பெற்றிருக்குது? ஷோபல் ஈமான்ல பைஹக்கில இடம்பெற்றிருக்கிறது, தாரகுத்னியில இடம்பெற்றிருக்கிறது. கிதாபெல்லாம் கரெக்டாக தான் சொல்லிட்டார். யாரின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா, அதன் தரீக்கு மூஸா பின் ஹிலாலுல் அப்தி என்பவரிடமிருந்து, அன் உபைதுல்லாஹ் இப்னு உமர் என்பவரிடமிருந்து, அன் நாஃபி என்று சொல்லக்கூடியவரிடமிருந்து அன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை என்னது அப்படின்னா, மன் ஸார கபரி, யார் எனது கபரை ஜியாரத் செய்கிறாரோ, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த ஹதீஸை எடுத்து சொல்றார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஷஃபாஅத்து ஹலாலாகி விட்டது என்பதற்கு வேறு பல சில நிகழ்வுகளை பல அமல்களை சொல்லியிருக்காங்க. பாங்குக்கு பின்பாக யார் எனக்காக அல்லாஹ்விடத்திலே வசீலாவை தேடுகிறார்களோ அப்படின்னு அந்த பாங்குடைய துவா சொல்லி கொடுத்துட்டு, அவ்வாறு தேடக்கூடியவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் ஹலாலாக ஆகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள். அது வேறு. ஆனா தனது கபரை ஜியாரத்து பண்ண வந்தா அவங்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத்து வாஜிபாயிடும் அப்படின்னு சொன்னதாக இந்த ஹதீஸ் வருகிறது. முதல்ல இந்த ஹதீஸுடைய தரம் என்ன? இவர் என்னன்னா, இவருக்கு பேர் அபுதா எல்லாம் வரா வச்சுக்கிட்டார், ஆதாரங்களின் தந்தை என்பதாக. உண்மையிலே என்ன ஆதாரம் தந்தைனா, வெறும் வீணா போன ஆதாரத்துடைய தந்தையாத்தான் இருக்கார். எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் எந்த கேள்வி பதில் எடுத்தாலும் அவர் பேசுறதுல 195% என்னவா இருக்குன்னா, வெறும் லைஃபான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், மறுக்கப்பட்ட ஹதீஸ், இதையெல்லாம் தூக்கி கொண்டு வந்தா மக்கள்கிட்ட ஆதாரமா காட்டுறாங்க. இப்ப அவர் சொன்னார்ல, இந்த ஹதீஸுடைய தரம் அவருக்கு தெரியாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் தேடி பிடிச்சி எடுக்கக்கூடியவருக்கு அந்த ஹதீஸனுடைய தரம் என்ன என்பதை பற்றி அவருக்கு தெரியாம இருக்குமானா தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறாருன்னா, இதை சொன்னாதான் நமக்கு வியாபாரம் நடக்கும், நாம மக்களை என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம சொல்றதை நம்புவாங்க அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, அதை மறைச்சு போட்டு இதை என்ன செய்யற வெறுமனே அதை செய்யற ஹதீஸ் மாதிரி சொல்லிட்டு போற. அதுல வருகின்ற அந்த செய்தியை பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் பதிவு செய்திருக்காங்க, தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல அல் பர்கானி என்று சொல்லக்கூடிய ஒரு தபஅ அவர் என்ன செய்தாருன்னா, அன்னஹு சஅல, அவர் கேட்டாரு, அத்தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல கேட்டாங்க, அன் மூஸா பின் ஹிலால். இந்த ஹதீஸ் தொடர்ல மூஸா பின் ஹிலால்னு ஒருத்தர் வர்றாருல, அவர் யாரு அப்படின்னு என்ன செய்யறாருன்னா கேட்கிறார். கேட்ட உடனே அந்த இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஹுவ மஜ்ஹூல், அவர் மஜ்ஹூலானவர், அவர் யாருன்னு தெரியாது. இப்போ ஒரு ஹதீஸ் லைவாக ஆகுவதற்குள்ள காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னா, ஒரு ராவி மஜ்ஹூலாக இருப்பது. அவர் யாரு, எந்த ஊர், எங்க படிச்சாரு, வெறும் பேர் மட்டும் இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர், எங்க இருந்து யார்கிட்ட இருந்து ஹதீஸ் உண்மையிலே வாங்கினாரா இல்லையா, கேட்டாரா இல்லையா, இதை பத்தி எந்த விஷயங்களும் தெரியாது. அப்படியாப்பட்டவர் தான் மஜ்ஹூல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இதுல வந்திருக்காரு, பேர் மட்டும் தான் இருக்கு, மஜ்ஹூல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது சொன்னதே என்னது, அவங்க தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வருகிற முதல் ராவியை பத்தி இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவர் மஜ்ஹூல்னாலே என்ன ஆகி போச்சு, அந்த ஹதீஸ் லைவ் ஆகி போச்சு. அதே போன்று இன்னொரு ஒரு செய்தி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல வருகிற ஒரு தத்லீஸ் நடந்திருக்கிறது. என்ன தத்லீஸ் நடந்திருக்குன்னா, இந்த மூஸா பின் ஹிலால் என்று சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே அவர் யாரை இருந்து கேட்டிருக்கணும்னா, இந்த உபைதுல்லா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரா இல்லையா, ரெண்டாவது ராவி, அந்த உபைதுல்லா இப்னு உமர் அப்படின்னு சொல்லுகிற அவரிடமிருந்து தான் கேட்டதாக மூஸா பின் ஹிலால் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார். ஆனா உண்மையிலேயே அந்த உபைதுல்லாவை இவர் மூஸா பின் ஹிலால் என்பவர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அவர் யாரிடமிருந்து கேட்டிருப்பாருன்னா, அந்த உபைதுல்லாவுடைய தம்பி சகோதரர் அப்துல்லா இப்னு உமரிடமிருந்து கேட்டிருப்பார். அவரை மறைச்சு போட்டு உபைதுல்லாவிடம், என்ன அந்த உபைதுல்லா என்று சொல்லக்கூடியவர் நல்ல ராவி, அவரை பற்றி என்ன செஞ்சிருக்காங்க, ஹதீஸ் துறை வல்லுநர்கள் நல்லவர் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அப்துல்லாங்கிற பேர் எடுத்து போட்டு உபைதுல்லான்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதான் அங்க விஷயம். ஏன்னா உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய இப்படியாப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன செய்ய மாட்டார், அறிவிக்க மாட்டாரு. ஆனா அப்துல்லா இருக்கிறாரு, அவர் என்ன செய்வாருன்னா இந்த மாதிரி இப்படியாப்பட்ட செய்திகள் எல்லாம் என்ன செய்வாரு, சொல்லுவாரு என்ற ஒரு செய்தியை யார் சொல்லுகிறார் என்று சொன்னார், இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த சனதுல தத்லீஸ் நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்த ராவியை தூக்கி போட்டு இன்னொரு ஒரு ராவி, எந்த ராவியை சொன்னா நம்ம சொல்றத இந்த அவர் சொன்னதா சொன்னார் அப்படின்னு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை சொன்னோம்னா மற்ற மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஊர்ல யார் பிரபல்யமான ஒருத்தர் இருந்தாருன்னா, நான் அவர் இப்படி சொன்னார் அப்படின்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த உபைதுல்லா என்று சொல்லக்கூடியவர் ஹதீஸ் துறையில பிரபல்யமானவர். அப்துல்லா என்று சொல்லக்கூடியவரை சொன்னா என்ன செய்வாங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு
அந்த சனதில் தத்லீஸ் வேற நடந்திருக்கிறது என்று இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீசான் இஅ்திதாதிலே என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து முதல்லஸ், இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ். வருகின்ற ராவி மூஸா பின் ஹிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு மஜ்ஹூலானவர். அதோடு மட்டுமல்ல, இதே செய்தியை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தங்களுடைய லிசானுல் மீசான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்லையும் இவர் மூஸா பின் ஹிலால் என்பவரை லைஃப் என்பதாக என்ன செஞ்சிருக்கார், மஜ்ஹூல் என்பதாக சொல்லி காமித்திருக்கிறார்கள். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்ககிட்டயே கேட்கப்பட்டுச்சு. என்ன கேட்கப்பட்டுச்சுன்னா, இந்த இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மூஸா பின் ஹிலாலை பற்றி, அந்த அப்துல்லாஹவை பற்றி அவங்க சொல்லுகின்ற போது முன்கரும், அவர் ஹதீஸ் வந்து நிராகரிக்கப்படத்தக்கவர் என்பதாக வேற சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸையும் அவர் என்ன செஞ்சிருக்காங்க, லைஃப்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஷுஅபுல் ஈமான்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் பார்த்தா இமாம் ஸஹபி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஹதீஸை பதிவு செய்த இமாம் தாரகுத்னி, ஹதீஸை பதிவு செய்த இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி எல்லாருமே இந்த ஹதீஸை லைவ்னு சொல்லியிருக்காங்க, முதல்லஸ் இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸை தூக்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபரை வந்து ஜியாரத் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வர சொன்னாங்க. எதுக்கு வர சொன்னாங்கன்னா, என் பள்ளியில தொழுதா உங்களுக்கு மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை இருக்கிறது, அதுக்கு தொழுக வாங்கன்னாங்க. தன் கபரை ஜியாரத் பண்ண வாங்கன்னு சொல்லல. ஏன் இப்படி நீங்கள் இருட்டடிப்பு செய்த மக்களை வந்து வழிகெடுக்கிறீர்கள்? இதோடு மட்டுமல்ல, இன்னொரு ஒரு ஹதீஸ் வேற அவர் என்ன செய்யறார், சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, அந்த செய்தியும் தாரகுத்னியிலே இடம்பெற்று இருக்கிறது. அந்த ஹாத்திப் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாருன்னா அறிவிக்கிறார். என்ன என்ன அந்த ஹதீஸ்ல வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர் அறிவிக்கிறார். மன் ஜாரனி பஅத மௌதி, என்னுடைய மரணத்திற்கு பின்பாக யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கிறாரோ ஃபகஅன்னமா ஜாரனி ஃபி ஹயாத்தி, அவர் என்னை உயிரோடு இருப்புகின்ற போது சந்தித்தவரை போன்றவராவார் என்று என்ன செஞ்சிருக்கு வந்திருக்க. பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபரை ஜியாரத் பண்ணா அவங்களை நேரடியாக சந்திச்சதுக்குள்ள நன்மை கிடைக்கும், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபரை ஜியாரத் பண்ண வர சொல்லியிருக்காங்கன்னு வர சொல்றார். அப்ப இந்த ஹதீஸினுடைய தரம் என்ன? வஹாதா ஹதீஸுல் ஹக்கம அலைஹி கஸீரு மினல் உலமா பில் புத்லான். ஹதீஸ் துறை வல்லுநர்களில் அதிகமான பேர் இந்த ஹதீஸ் பாத்திலான ஹதீஸ்னு சொல்லியிருக்காங்க. லா யஸிஹ் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமிம்மன் ஹக்கம அலைஹி பிதாலிகல் ஹாஃபில் அஸ்ஸஹபி ஃபி லிசானில் மீசான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை என்று இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய லிசானுல் மீசான் என்கிற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா, இமாம் புகார் இந்த ஹதீஸ்ல வந்து ஒருத்தர் வருகிறார். என்ன அவர் பேர் என்னன்னா, இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர்ல ஹாரூன் இப்னு அபி கஸ்ஆ என்று சொல்லக்கூடியவர் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர்ல வர்றார். அவரை பற்றி இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லா யுதாப அலை, இப்ப அவர் பக்கமே போகாது, அவரை பின்பற்றாதீங்க, அவர் சொல்றதை கேட்காதீங்க. ஏன்னா அவர் அவ்வளவு தூரத்துக்கு ஹதீஸ்ல மோசடி செய்யக்கூடிய ஆளுன்னு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இவரை பற்றி பலகீனமானவர் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காரூன் அபு கஸ்ஆ என்று சொல்லக்கூடியவர் ஹாத்தபிடமிருந்து அறிவித்தார், அது அந்த ஹதீஸ் எல்லாம் முர்சல் தான் என்பதாக என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி காமித்திருக்கிறார்கள். அப்ப இப்படி வந்து இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான ஹதீஸ் துறை அறிஞர்கள் இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸே கிடையாது என்பதாக என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதுல ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பத்தி சொல்லிட்டு இது பலகீனமானது, இந்த ஹதீஸை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது என்று அவங்க தங்களுடைய தவஸ்ஸுல் வல் வசீலா என்று சொல்லுகின்ற அந்த கிதாபில் இந்த செய்தியை பற்றி சொல்றப்ப, ஏப்பா இப்படி ஒரு ஹதீஸ் கொண்டு வந்திருக்கீங்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு மனிதர் ஈமானோடு நபியை நேரடியாக சந்தித்தால் அவரை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறார். என்னன்னு சொல்லுவோம்? சஹாபின்னு சொல்லுவோம்.
அப்ப நான் கேட்கிறேன், இந்த ஹதீஸ் நீ தூக்கிட்டு வரையே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தா போனதுக்கு பின்னாடி அவங்க கபர்ல இருக்கிறதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஜியாரத்து பண்ணா அவர் சஹாபி ஆயிடுவாரா? அப்ப சஹாபிகள் அந்தஸ்து அவருக்கு கொடுக்கலாமா? குரான்ல வந்து சஹாபாக்களை பத்தி சொல்ல வருகிற அந்த 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 செய்திகள் எல்லாம் இவருக்கும் என்ன செய்யும்? ஒத்து போகுமா? என்ன இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை இது பண்ணிட்டு இருக்கீங்களே, தூக்கி போடுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்பா சஹாபி என்று சொன்னார்களே, என் தோழர்களை திட்டாதீர்கள் என்று சொன்னார்களே, அந்த லிஸ்ட்ல இவர் வந்துருவாரா? ஒன்னொன்னா சொல்லி காமிக்கிறாங்க. என் சஹாபாக்கள் கையளவுக்கு தர்மம் செஞ்சிருந்தாலும் நீங்க உகது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சிருந்தாலும் அதுக்கு சமமாக சொன்னாங்களே, அதுக்கு ஒத்து வருவாரா? இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அப்படித்தானே வருது அந்த ஹதீஸுடைய வாசகம். யார் வந்து என்னை நேரடியாக சந்திச்சது, எனக்கு கபரை ஜியாரத்து பண்றாரோ அவர் என்ன நேரடியாக செஞ்சது மாதிரின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நேரடியா ஈமானோடு செஞ்சா சஹாபி தானே. அப்ப அவருக்கு சஹாபில அந்தஸ்து கொடுப்பீங்களா? அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஹதீஸுடைய மஸ்னும் ஒரு புத்துலான ஒரு வீணா போன கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. சனதும் சரியில்லை, மத்தனும் சரியில்லை. எனவே இதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதாக தவஸ்ஸுல் வல் வசீலா என்று சொல்லக்கூடிய கிதாபில் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் குறிப்பிட்டு காமித்திருக்கிறார்கள். இந்த 2 ஹதீஸ் எடுத்து வச்சார். இந்த 2 ஹதீஸுடைய தரம் ஏங்க உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? ரொம்ப மோசமான தரத்தில் உள்ள ஹதீஸ்களை எடுத்து சொல்லி மக்களை வழிகெடுக்கிறீர்களே. நாளைக்கு அல்லாஹ் உங்களை கேட்க மாட்டானா? அல்லாஹ் வந்து ஒரு செய்ய மாட்டான், இதை கேட்க மாட்டானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்களுக்கு. அப்ப மக்களை நல்லா விலகிக் கொள்ளுங்கள். அவர் சொல்றதுல 195% ஹதீசுகள் ஆதாரங்கள் அனைத்தும் இப்படி வீணா போன ஆதாரத்தை தான் என்ன செய்கிறாருன்னா எடுத்து காமிக்கின்றார் என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும்.